தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைவரானார். எடப்பாடி பழனிசாமி தலைவரானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஆட்சியை பிடிக்கும் என கணிக்கப்பட்ட அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறவில்லை. 47 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. தமிழக வெற்றிக்கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தின் போது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை மீறி தவேகாவுக்கு வாக்களித்தார்கள். 22 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்தார்கள். அந்த 25 பேர் ஒன்று கூடி வேலுமணியை தலைவராக தேர்வு செய்தனர். தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்று சபாநாயகரிடம் மனு கொடுத்தனர். எடப்பாடி பழனிசாமியோ மீதி 22 பேருடன் தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்று மனு கொடுத்தனர். இதற்கிடையில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தற்பொழுது ராஜினாமா செய்து விட்டார்கள். தற்பொழுது 20 பேர் தான் உள்ளனர். எஸ்பி வேலுமணி அவர்களே தற்பொழுது எடப்பாடியிடம் சரணடைந்து விட்டார். எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் சபாநாயகரிடம் கொடுத்த மனுவை வேலுமணி வாபஸ் பெற்றுக்கொண்டார். பிறகு எடப்பாடி பழனிசாமி சட்டசபை அதிமுக குழு தலைவராக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அங்கீகரித்துள்ளார். தற்பொழுது அதிமுக சட்டசபை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது அதிமுகவில் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஏற்கனவே டிடிவி தினகரன் தனிக்கட்சி ஆரம்பித்து சென்று விட்டார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். சசிகலா தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டார். எஸ்பி வேலுமணி மட்டும் கட்சிக்குள் பிரச்சனையாக இருந்தார். தற்பொழுது அவர் எடப்பாடியிடம் சரணடைந்து விட்டார். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து விட்டார். தற்பொழுது அதிமுகவில் தனிக்காட்டு ராஜாவாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கின்றார்.